சண்டே முடிஞ்சு மறுநாளே மண்டே வருவது கடுப்பாக உள்ளது. ஆகவே இடையில ஒரு சப்சண்டே வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனந்த். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? கவலையே படாதீங்க, சொட்டவள போகுது. என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா? இல்லைங்க. இல்ல. என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? இருக்கா? இல்லைங்க. இல்ல. என்னில் ஏழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? இல்லைங்க. இல்ல. என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி, இப்ப உன்ட்ட என்ன இருக்கு? நம்மாளு. ஹாய் 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 மஞ்சு. ஹாய் 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 ஹாய். என்ன ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இவ்வளவு ஏன், ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. தமிழ்ல வீக்கன்னு நினைச்சிடாதீங்க. நான் தமிழ்ல கவிதையே எழுதுவேன். அப்படியா? எங்க ஒரு கவிதை சொல்லுங்க. நேத்து நைட் தான் ஒரு காதல் கவிதை எழுதினேன். அது கேட்டா பிரிஞ்ச லவ்வர்ஸ் கூட ஒண்ணு சேர்ந்துருவாங்க தெரியுமா? உண்மையாவே லவ் பண்ணிருந்தா. சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இரு இதயம் ஒரு இதயம் மானதே, இரு இதயம் ஒரு இதயம் மானதே, அந்த ஒரு இதயம் நொறுங்கி போனதே. தமிழ்ல வீக்கன்னு நினைச்சிடாதீங்க. உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க? உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே.